எங்ககிட்ட என்கொயரி பண்ணுறவங்களும் சரி, இல்லை யூடியூப் கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் என் குழந்தை இன்னும் சரியாக பேசல, அவனோட வயதுக்கு ஏற்ற பேச்சு இல்லை, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது, ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் குழந்தை வயதுக்கு ஏற்ற மாதிரி பேச்சு இல்லை பேச்சு சம்மந்தமாக பிரச்சனை இருக்குது, அவனுடைய செயல்பாடில் பிஹேவியரில் அவனுக்கு அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி மற்ற குழந்தைங்க மாதிரி அவன் பிஹேவ் பண்ணலை, அவனுடைய செயல்பாட்டில் ப்ராப்ளம் இருக்குது, பேச்சில் தாமதம் இருக்குது, இல்லை சரியாக இன்னும் பேச்சு வரலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டினியூஸாக பாருங்கள் எண்டு வரைக்கும். ஹலோ எவ்ரிவன், ஐம் ரேணுகா, ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் பை லோட்டஸ் கேர் ரீஹேப். லோட்டஸ் கேர் ரீஹேப்பில் பேச்சு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஸ்பீச் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி சர்வீஸ் நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமா ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தை இன்னும் சரியாக பேசலை, நடக்கலை, நீங்கள் சொல்கிறது அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், இல்லை அவன் சொல்கிறது உங்களுக்கு புரியல, அவனுடைய உச்சரிப்பில் பிழை இருக்குது, சரியான கிளாரிட்டி இல்லை, அவன் துருத்துருன்னு இருக்கான், ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறான், மற்ற குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறான், அவனுடைய செயல்களில் அவன் வயசுக்கு ஏற்ற செயல்பாடு இல்லை காது கேட்காததுனால அவன் இன்னும் பேச்சு வரலை, சாப்பாடு மிழுங்குறதுல பிரச்சனை இருக்குது, உங்கள் குழந்தையுடைய டெவலப்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இமீடியட்டாக செய்யக்கூடிய அடுத்த வேலை நீங்கள் ஒரு இவாலுவேஷன் எடுக்கணும். ஒரு சர்டிஃபைடான ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் கிட்ட நீங்கள் அசஸ்மெண்ட் எடுக்கிறது மூலயமா அந்த குழந்தையுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது? அசஸ்மெண்ட் பண்ணனா என்ன, எங்களுக்கு தெரப்பி தானே வேணும், தெரப்பி தானே கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, ஸோ அசஸ்மெண்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணின அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் நம்ம புக் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்கெடியூல் புக் பண்ணின அந்த ஸ்லாட்டில் நீங்கள் உங்கள் குழந்தைய காமிச்சா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒரு டீட்டெயில்டான எவாலுவேஷன் நம்ம எடுப்போம். ஸோ அது என்ன எவாலுவேஷன்னா என்ன, ஏன்னா நீங்கள் எப்படி உங்கள் குழந்தைய பார்த்து அப்சர்வ் பண்ணுறீங்க, ஸோ அது எப்படி எங்கள் குழந்தையுடைய பிரச்சனையை உங்களால் ரூல் அவுட் பண்ண முடியும், ஸோ இதில் எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இல்லையா இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை சைக்காலஜிஸ்ட், இந்த மாதிரி எங்களை மாதிரியான ஒரு சர்டிஃபைடான தெரப்பிஸ்ட் ஸோ டயக்னோஸ்டிக் ஸ்கேல்ஸ் வச்சுருப்போம். ஸோ ஒரு குழந்தையுடைய பிஹேவியரல் அனாலிசிஸ் மூலியமாக அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ லிஸ்ட் ஆஃப் செக்லிஸ்ட் அண்ட் ஸ்கேல்ஸ் எல்லாமே டூல்ஸ் எங்ககிட்ட இருக்கும். ஸோ அதை பயன்படுத்தி, ஏன்னா அது குழந்தையுடைய பிஹேவியரல் பேட்டர்ன்ஸை பார்க்கும் பொழுதும், ஸோ அவங்களுடைய செயல்பாடாக இருக்கட்டும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், கம்யூனிகேஷன் பேட்டர்ன், டெவலப்மெண்டல் ஹிஸ்ட்ரி எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்குற அந்த ஹிஸ்ட்ரியிலே நம்மளால் ரூல் அவுட் பண்ண முடியும். அண்ட் குழந்தைய அப்சர்வ் பண்ணும் பொழுதும் சரி, ஸோ அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அந்த குழந்தையுடைய கரண்ட் பேட்டர்ன் டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியாக்குள்ளே அந்த குழந்தை ஃபாலோ ஆகுறாங்க. ஸோ அவங்களுடைய டோட்டல், அதாவது அவங்களுடைய பர்த் ஹிஸ்ட்ரி அண்ட் மோட்டா மைல் ஸ்டோன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மைல் ஸ்டோன்ஸ், சோஷியல் ஹிஸ்ட்ரி அண்ட் அவங்களுடைய சென்சரி பேட்டர்ன், பிஹேவியரல் பேட்டர்ன், ஸோ இது எல்லாமே அந்த குழந்தையுடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் எப்படி இருந்தது, கரண்ட்லி அந்த குழந்தை எப்படி பண்ணிகிட்ருக்கான், ஸோ அப்சர்வ் பண்ணுறது மூலியமாகவும் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு அதை அந்த செக்லிஸ்ட்லவும் என்ன மாதிரியான பேட்டர்னில் அந்த குழந்தை ஃபாலோ ஆகுறாங்க, ஸோ அவங்களுடைய கரண்ட் பிஹேவியர் ஆர் கரண்ட்லி அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக்லிஸ்ட்டை யூஸ் பண்ணி அந்த குழந்தையுடைய டயக்னோசிஸை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த டயக்னோசிஸ் தெரிஞ்சால் தான் அந்த குழந்தைக்கு எதனால இந்த ப்ராப்ளம் அக்கர் ஆகிருக்குங்கிற ரூட் காஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ரூட் காஸ் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு ஆட்டிசமாக இருக்கலாம், ஏடிஹெச்டியாக இருக்கலாம், வெறும் டெவலப்மெண்டல் டிலேவாக இருக்கலாம், ஒரு எக்ஸ்ப்ரெஷன் டிலேவாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரே தெரப்பி கொடுக்க போகிறதில்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு துணி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, எனக்கும் நான் இருக்கேன், இன்னொருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரே துணியை கொடுக்க போகிறதில்ல. நம்மளுடைய ஹைட்டுக்கு, பாடி வெயிட்டுக்கு, கலருக்கு அந்த மாதிரி ஏற்ற மாதிரி நமக்கு ஃபிட் ஆகிற மாதிரி தானே நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த குழந்தைக்கு தகுந்த தெரப்பியூட்டிக் ப்ரொசீஜரை நம்ம செட் பண்ணுறது மூலியமாகவும் அந்த குழந்தைக்கு டார்கெட்ஸ், அதாவது எந்த ஸ்கில்ஸ் லேகாக இருக்குது
இருக்குது. நம்ம வந்து அடுத்து எந்த ஸ்கில்ஸில் வந்து ஒர்க் பண்ணணும், அந்த குழந்தையுடைய குரோனாலாஜிக்கல் ஏஜ் அண்ட் மென்டல் ஏஜுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குழந்தைக்கு 5 வயசாகவே இருந்தாலும், குரோனாலாஜிக்கல் ஏஜ் 5ஆகவே இருந்தாலும், அந்த குழந்தையுடைய மென்டல் ஏஜ் அதாவது மூளை வளர்ச்சி அது வந்து ஒரு வயசு 1.5 வயசு தான். அப்படிங்கிறப்ப அதுக்கான டிலே எவ்வளோ இருக்குது, அந்த டிலேவை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான தெரப்பி நம்ம வந்து கொடுக்கணும், அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸில் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறது எல்லாமே இந்த அசஸ்மெண்ட்டுங்கிற ஒரு பேஸான ஒரு விஷயம் நம்ம வந்து எடுத்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர் செட் பண்ணணும், என்ன தெரப்பி கொடுக்கணும், அண்ட் அந்த குழந்தையுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் தெரப்பி செஷன்ஸ் நம்ம வந்து அலாட் பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில். ஏன்னா டெஃபினெட்லி தெரப்பி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வாரத்துலையோ இல்லை ஒரு 10 நாள்லையோ கண்டிப்பாக வந்து ரிகவர் ஆகக்கூடிய ஒரு இது கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி ஆஃப் ஸ்டிமுலேஷன் நம்ம சூஸ் பண்ணி என்ன மாதிரியான தெரப்பீஸ்லாம் நம்ம கொடுக்கணுங்கிறது தெரப்பிஸ்ட் வந்து த்ரூ அந்த அசஸ்மெண்ட் மூலியமாக தான் அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஜென்ரலாக இப்போ நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க, என் குழந்தை பேசலைங்க, ஜஸ்ட்டு எங்களுக்கு தெரப்பி வேணும், இந்தந்த செஷனுக்கு வந்து ஒரு செஷன் போதும், எங்களுக்கு 4 செஷன் போதும், அவங்களே வந்து சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களா சொல்லக்கூடிய ஒரு இது இல்லை. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆட்டிசமோ இல்லை ஒரு ADHD இருக்கிற நீங்கள் 2 குழந்தைய ஒரே நேரத்தில் இது பண்ணாலும் அந்த குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் பேட்டர்ன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ இதே அடுத்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்குது, சிவியாரிட்டி இருக்குது, ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து செகண்டரி பிஹேவியர்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரப்பி ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நம்பர் ஆஃப் செஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே அந்த குழந்தையுடைய டெவலப்மெண்ட்ஸ், அந்த குழந்தையுடைய பிரெயின் மெச்சூர் ஆகிற அந்த இதை பொறுத்து தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எவாலுவேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு பேசலை அப்படின்னாவே வந்து தெரப்பி செஷன்ஸில் உட்காந்து அடுத்து தெரப்பி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். உங்கள் குழந்தை பேசலை அப்படின்னா நீங்கள் அடுத்து செய்யக்கூடியது நீங்கள் ஒரு டீட்டெயில்டான இவாலுவேஷன் எடுக்கணும். உங்களுடைய ஒரு சர்டிஃபைடான ஒரு தெரப்பிஸ்ட் கிட்ட மீட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்டு இவாலுவேஷன் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ரூட் காஸ், என்ன ப்ரொவிஷனல் டயக்னோசிஸ் இருக்குது, ஸோ அதோட சிவியாரிட்டி என்ன, ஸோ எவ்வளோ கன்சிஸ்டன்ட் ஆஃப் தெரப்பி வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் செஷன்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், அது எல்லாமே வந்து ஒன்ஸ் உங்களுடைய அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் தெரப்பிஸ்ட் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது தான் வந்து நீங்கள் வந்து தெரப்பியில் வந்து என்ரோல் ஆகிறது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து புரிய வரும். ஸோ இது எதனால் வந்திருக்கு, என்ன பிரச்சனைனால, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ரீசன்ஸ்னால வந்து ஸ்பீச் டிலேங்கிறது வர்றதில்லை. ஸோ த்ரூ ஜெனட்டிக் மூலிமா வரலாம், என்விரான்மெண்டல் மூலிமா வரலாம், இல்லை அந்த குழந்தைக்குள்ளேயே சில ஃபேக்டர்ஸ் மூலியம் அஃபெக்ட் ஆகிறது மூலிமா கூட வரலாம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கும் பொழுது தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தையுடைய என்விரான்மெண்ட் அண்ட் உங்களுடைய பேரண்டல் அப்ரோச் அண்ட் இதெல்லாமே மாற்றும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியான ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது மூலயமா அந்த குழந்தைக்கு வந்து லேர்னிங்கையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் எடுக்கணும், செகண்ட் வந்து தெரப்பிட்டிக் ஸ்டிமுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அண்ட் தேர்ட் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஹோம் என்விரான்மெண்டல் ஸ்டிமுலேஷன். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த குழந்தை கூட வந்து இன்வால்வ் ஆகி அந்த குழந்தை கூட மிங்கிள் ஆகி அந்த குழந்தைக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குறது. ஸோ இது பண்ணும் பொழுது தான் வந்து அந்த குழந்தைகிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய வரும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா என்கொயரி பண்ணுற எல்லாருமே வந்து அசஸ்மெண்ட் ஏங்க எடுக்கணும், என் குழந்தை தான் பேசலையே, தெரப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நம்ம நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி சொல்லும் பொழுது ஜஸ்ட்டு வந்து பேசலைன்ற உடனே வந்துட்டு தெரப்பி எதையோ ஒன்று வந்துட்டு சும்மா ஆக்டிவிட்டி செட் பண்ணிட முடியாது. ஸோ உங்கள் குழந்தைக்கான ரூட் காஸை வந்து கண்டுபிடிச்சு அது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் தெரப்பிஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜபிளாக கைட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அவங்க என்ன ஒரு அப்ரோச்சை யூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாலஜி அவங்களுக்குமே கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நிறைய பேர் கேட்பாங்க, இவாலுவேஷன்னா என்ன, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் இவ்வளோ நாளாக எங்கள் குழந்தைய பார்க்குறோம், எங்களாலே வந்து இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல, ஸோ ஆன்லைனில் நீங்கள் பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இது ஏதோ பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது. பிகாஸ் ஒரு சர்டிஃபைடான தெரப்பிஸ்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு டயக்னோஸ்டிக் ஸ்கேல்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கான ஒரு டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா செக்லிஸ்ட் வந்து அந்த தெரப்பிஸ்ட் கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க குழந்தையுடைய பிஹேவியரல் அனாலிசிஸ் மூலயமா அவங்க வந்து என்ன க்ரைட்டீரியா கீழே ஃபாலோ ஆகிறாங்க, இது என்ன மாதிரியான டிஸார்டர் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.